ஹலோ. ப்ரோ. வணக்கம் சொல்லுங்க. ப்ரோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் என்னோட வெயிட் லாஸோட அந்த இது ரொம்ப கம்மியாயிடுச்சு ப்ரோ. ஓகே ஓகே. இல்ல நீங்க இப்போ நீங்க மொத்தமா எத்தனை நாள் ஃபாலோ பண்றீங்க? நான் இதோட 45 டேஸ் ஆச்சு. இன்னையோட கரெக்ட்டா. ஓகே. இப்போ 45 டேஸ்ல உங்களுக்கு எவ்வளவு ரிசல்ட்ஸ் மொத்தம்? டோட்டலா ஒரு 6 kg கம்மியா இருக்கு. 6 kg கம்மியா இருக்கு. சரி ஓகே ஓகே. அது ஒரு பிரச்சனை இல்ல. இப்போ நீங்க எப்படி சாப்பிடுறீங்க? இப்போ வந்துட்டு அதே தான் ப்ரோ ஃபாலோ பண்றேன். நான் ஏதோ குடிக்கலனா அந்த மாதிரி சாப்பிடுறேன். ஓகே. இப்படி தான் இப்போ வரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ரைட்? ஆமா ஆமா ஆமா. இல்ல நீங்க என்ன தப்பு பண்றீங்க அப்படினா ஒரு நாளைக்கு 4 மீல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? சோ நான் என்ன சொல்லிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியல. ஒரு 10 டேஸ் டிராவல் பண்ணும்போதே உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பசி இல்லனா ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படி நான் சொல்லிருக்கேன். ஆனா பசி இருக்கு ப்ரோ. இல்ல அதுதான் சொல்றேன். அதாவது நீங்க அந்த டைம்ல கால் பண்ணிருந்தா நான் என்ன ஏதுன்னு நான் சொல்லிருப்பேன் உங்களுக்கு. இப்போ என்ன நடக்குது அப்படினா நீங்க சாப்பிடுற ஃபுட்ல இருந்தே அந்த ஹோல் டேக்கான எனர்ஜி வந்து உங்களுக்கு ஃபுல்லா கிடைச்சிருது. உங்க பாடியில இருந்து ஃபேட்ல இருந்து எனர்ஜி எடுத்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு உங்க உடம்புக்கு. நீங்க தான் ஃபுட்ஸ்லயே கொடுத்துறீங்கல்ல. அந்த 4 மீல்ன்றது 4 மீல் எடுக்காதீங்க, 3 மீலா எடுத்துக்கோங்க. அதையுமே டைமிங் கரெக்டா எடுங்க. ஓகே. நான் சொன்ன சேஞ்சஸ் இப்போ வந்து பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் எனக்கு அந்த ஹெல்த் இஷ்யூ பார்த்தா பீரியட் இம்ப்ரூவ்மென்ட் எனக்கு வந்துச்சுதான். ஆனா என்னன்னா ரொம்ப 10 டேஸ் ஆகுது. கொஞ்சம் அது கரெக்ட்டா வர மாட்டேது. இன்னும் வரல எனக்கு. இப்போ உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ல இம்ப்ரூவ்மென்ட் அதாவது இப்போ மென்சஸ் ஆகிறதுல கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மென்ட் இல்லீங்களா உங்களுக்கு? இருக்கு. உங்களுக்கு 2 months எனக்கு கரெக்ட்டா டேட் வந்துச்சு. ஓகே. அந்த லாஸ்ட் 2 monthsல சைக்கிளிங் வந்து கரெக்ட்டா வந்துச்சு. கரெக்ட்டா வந்துச்சு. ஆமா ஆமா. என்ன கொஞ்சம் டேஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. அது கொஞ்சம் எப்படினா கொஞ்சம் டாட் ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படியே அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி மென்சஸ் ஆகிற ப்ராப்ளம் என்ன இருந்தது உங்களுக்கு? முன்னாடி எனக்கு ஆகவே ஆகாது. ஒரு 2 months ஆகும். 2 months ஆனாலும் மென்சஸ் ஆகாது. ஆமா. ஆனா இப்போ வந்து ரெகுலர் ஆயிருக்கு. ஆமா ஆமா. 2 months ரெகுலர் ஆயிருக்கு. ஆனா டேஸ் மட்டும் அதிகமாகுது. ஆமா. எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா கொஞ்சம் டிராப்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சமா டிராப்ஸ் அப்படியே இன்கிரீஸ் ஆகி அப்படியே ஒரு 10 டே முடியும். அந்த மாதிரி 10. இல்ல அதாவது அது பிரச்சனை இல்ல. அது எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகும். நீங்க அதை யோசிக்காதீங்க. இப்போ அதுல அந்த ஆகாத ஒண்ணு இப்போ ஆயிருக்குல்ல. வேஸ்டேஜஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா அது கிளியர் ஆகிற விஷயங்கள் சோ எல்லாமே அந்த சைக்கிளிங் கரெக்ட் ஆகிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது வந்து குறைஞ்சது செகண்ட் சைக்கிளிங் இல்ல தேர்ட் சைக்கிளிங் குள்ள சரியாயிடும். ஓகே. ஏன்னா அது நிறைய பேருக்கு சரியா இருக்கு. நம்ம பாத்துருக்கோம். நம்ம நிறைய பேர் நமக்கு சொல்லிருக்காங்க. சோ அதனால அது பிரச்சனையே இல்ல. நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் சைக்கிளிங் இல்ல தேர்ட் சைக்கிளிங் உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாயிடும். சோ அதனால யோசிக்க வேண்டாம். நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அது எல்லாமே சரியாகும். சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ. நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு ஒரு 1 வீக்ல சொல்றேன். கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே. தேங்க்யூ ப்ரோ. பை.